காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரமேஷ் கலா ஆஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை லீவ் போட்டு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2-3 இடத்துக்கு போயிருக்கோம். எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவை தான் போட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்மளும் வெளியில் போகலாம் அப்படின்னு பார்த்தா டைமே கிடைக்கிறதில்ல. நம்ம கடை வச்சுருக்கோம் அப்படின்றது நம்ம வீடியோ பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே தெரியுங்க. சரி, ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம், கண்டிப்பாக போய் தான் ஆகணும், இது ஒரு எமர்ஜென்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறனால தான் சரி இன்றைக்கி லீவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் மழையாகவும் இருந்துச்சுங்க, அதனால் லீவ் போட்டாச்சு. லீவ் போட்டு வெளியில் கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு நாள் நமக்கான நாளாக இருக்கட்டும் அப்படின்றதுனால கிளம்பியாச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் ஆப்டிகல்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, பாப்பாவுக்கும் எனக்கும் ஸ்பெக்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்பெக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ஃபஸ்ட் டைம். பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் வந்து இதுக்கு முன்னாலேயே 1 இயர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் தான் பாப்பாவுக்கும் எனக்குமே செக் பண்ணோம். எங்கள் அத்தைக்கு வந்து இதுக்கு முன்னால் போன மாதம் தான் ஆப்ரேஷன் பண்ணோம். 2 கண்ணுமே புரை இருக்குன்னு சொல்லி அந்த டைம்லேயே நாங்கள் 2 பேருமே போய் செக் பண்ணிட்டோம். ஸ்பெக்ஸ் அங்கேயே வாங்கலாம் அப்படின்னு சொன்னப்போ அங்கே வந்து ஃப்ரேம் வந்து கொஞ்சம் செட் ஆகலைங்க. அதனால தான் வாங்காமல் விட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 மந்த் இப்போது லேட்டும் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி இன்னும் டிலே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதாங்க இங்கே வந்தோம். போன டைம் நான் வந்து இங்கே தான் ஸ்பெக்ஸ் எடுத்தேன். இப்போ இந்த டைமும் வந்து இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் ஆப்டிகல்ஸ்க்கே வந்தாச்சு. வந்துட்டு நிறைய ஸ்பெக்ஸு நாங்களும் மாற்றி மாற்றி போட்டு பார்த்தோங்க. பாப்பாவுக்கு வந்து எதுவுமே செட் ஆகுற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து குட்டியாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக கண்ணாடி பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே பெருசு பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக இந்த ஒயிட் கலர் இது தாங்க அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுதான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதுவே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எடுத்தேங்க. எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரிலங்க. நானும் மாற்றி மாற்றி இதை போடலாமா அதை போடலாமான்னு சொல்லிட்டு நானும் மாற்றி மாற்றி எடுத்தேங்க. என்ன சூஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. எல்லாமே ஃபேஸ்க்கு பெருசாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. ட்ரெண்டிங்கில் இப்போ இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு 4-5 ஃப்ரேம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் நானும் போட்டு போட்டு பார்த்தேங்க. என் ஹஸ்பண்ட் எது போட்டாலும் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் எல்லாம் சோடா பெட்டி மாதிரி இருக்குது, என்னை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன். கடைசியில் இப்போ போட்டு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி இது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஃப்ரேம் வந்து மேலே வந்து தெரியல, அதனால் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் என்னவோ தெரியலங்க, இதை எடுக்கலாம் அதை எடுக்கலான்னு சொல்லி ஒரு 4-5 எடுத்து பார்த்துட்டு கடைசியில் மனசே வரலங்க, எதை எடுக்கிறதுனே தெரியல. அப்புறம் பார்த்தா பாப்பாவுக்கு போடுற இந்த குட்டியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பிளாக் கலரு. இந்த பிளாக் கலர் ஃப்ரேம் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சூட் ஆகுதுன்னு சொல்லி எடுத்துட்டேங்க. செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி பவரெல்லாம் செக் பண்ணி ஓகே பண்ணியாச்சு. ஃபைனலாக அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பெக்ஸ்க்குமே சேர்த்து 5000 வந்துச்சுங்க. எக்ஸ்ட்ரா லேயர்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த சார்ஜுன்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அமௌண்ட்டு பே பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து சாக்லேட்லாம் வச்சுருந்தாங்க. தருணுக்கு வந்து நிறைய சாக்லேட்லாம் கொடுக்கவும் அவருக்கு ரொம்ப ஒரே குஷியாயிடுச்சுங்க. 2 பேரும் செம்ம ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கடையிலேருந்து கிளம்பியாச்சு. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.